சொல்லு. இதுக்கெல்லாமா பேர் வைக்கிறது? ரொம்ப ஓவரா இல்ல? அவங்க கூட பேசுவோம் செய்வோம். அவங்கள வீட்டுல ஒத்தத்தான். உன் கூட பேசினதுல எனக்கு படிச்சதெல்லாம் மறந்தே போச்சு. நான் கொடுத்த டெஸ்டிங் நான் படிக்கவே இல்லை. வாங்க படிக்கலாம். அப்பா அப்பா என்னாச்சுப்பா? ஏன்பா சோகமா இருக்கீங்க? என்ன சொல்லுங்கப்பா, என்னாச்சு? நம்ம ராமசாமி சித்தப்பா இருக்காருலமா, நிறைய பணம் கிடைக்குதுன்னு பயிர் வைக்கிற நிலத்தை தொழிற்சாலை கட்டுறதுக்காக வித்துட்டாருமா. அதுக்கு நீங்க ஏன்பா கவலையா இருக்கீங்க? அது இல்லம்மா, நம்ம ராமசாமி சித்தப்பா மட்டும் இல்லாம இன்னும் பல விவசாயிகளை பணத்தை காட்டி ஏமாத்தி விவசாய நிலங்களை எழுதி வாங்கிட்டாங்க அந்த அதிகாரிங்க. இந்தாங்க தண்ணியை குடிச்சு வேலையை பாருங்க. எதுக்கு மத்தவங்க சோகதை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நமக்கே தலைக்கு மேல 1000 வேலை இருக்கு. இதுல இது வரையா? நீ ஏன்டா ஒரு முகத்தையே பார்த்துட்டு இருக்க? போய் கை கால் முகம் கழுவிட்டு வீட்டு பாடத்தை எழுதுற வேலை பாருப்போ. சரிங்கம்மா. உங்க அண்ணனை வேற ஆளே காணோம். காலையில எங்க போனானே தெரியல. வீரனுங்கிறானா? எனக்கே அடுப்படியில் 1008 வேலை இருக்கு. இதுல உங்க எல்லாரும் வேலை வாங்குறது பெரிய வேலையா போச்சு. கொடுங்க, போய் எங்க வேலை பாருங்க. நானும் போய் சமைக்கிறேன். செல்வி செல்வி, அம்மா என்ன தேடினாங்களா? ஆமாண்ணே, நீ எங்க ஊர் சுத்திட்டு வர? அம்மா கிட்ட திட்டு வாங்க போற. இவ்ளோ நேரம் எங்கடா போயிட்டு வர? ஃப்ரெண்ட்ஸோட விளையாட்டு வரமா. மன்னிச்சிருங்கம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. சரி பரவாயில்ல, சீக்கிரம் போய் வீட்டு பாடத்தை எழுதுற வேலை பார்ப்போ. சரிங்கம்மா. ஏது என் பேனா? இல்ல, இது என்னோட பேனா. என் பேனா? இல்ல, எனக்கு அம்மா புதுசா வாங்கி கொடுத்தாங்க. உனக்கு மட்டும் வாங்கி கொடுத்தாங்களா? அப்ப எனக்கு அம்மா அம்மா. என்ன சத்தம் இங்க? அண்ணனுக்கு மட்டும் பேனா வாங்கி கொடுத்துருக்கீங்க, எனக்கு? அவன் நல்லா படிக்கிறான், அவனுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். நீ நல்லா படிச்சா உனக்கு நான் வாங்கி தர போறேன். 2 பேரும் சத்தப்படாம இதே படிங்க. சரிங்கம்மா. உன்னதான் அம்மா கிட்ட திட்டு வாங்கல. நீ நல்லா படிச்சா உன்னை ஏன் திட்ட போறாங்க? அந்த பேனா எனக்கு கூட கொடுக்க முடியாது. அந்த பேனா எனக்கு கூட கொடுக்க மாட்டேன். மறுபடியும் என்ன சத்தம் இங்க? ஒண்ணுமில்லம்மா, சும்மா சந்தேகம் கேட்டோம். இல்ல, உங்க 2 பேரையும் நல்லா படிக்கிறதுக்காக தான் உங்க அப்பா இங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க 2 பேரும்